அப்போ உடனே பேச்சுவார்த்தை தான் போது. அப்போ கலைஞர்கிட்ட ஒரு 12 சீட்டுங்கிறார். யார் கேப்டன்? 39-12 அப்படிங்கிறாரு. இந்த திமுக தரப்போ 4, 5, 6 இந்த தான் மனநிலை. அப்போ இந்த செய்தி அங்கே அவங்கள்ட்ட சொல்கிறோம். அவங்க செய்தியை வந்து அண்ணன் ஹைதர் அலி அண்ணன் மூலமாக இங்கே கலைஞருக்கும் பாஸ் பண்ணுறோம். இங்கே பத்திரிகையாளர் கலைஞர் இருக்கிறாங்க. என்னாச்சு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, படம் நழுவி பாலில் விடக்கூடிய நிலையில் இருக்குதுன்றார் கலைஞர். நான் உடனே கேப்டன் கலைஞர் அந்தளவுக்கு சொல்லிட்டாரு, பெரிய அளவில் உங்களை நம்புகிறாரு, எதிர்பார்க்கிறாரு, படம் நழுவி பாலில் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் வந்து நம்ம இங்கேருந்து போனோடனே கலைஞரை சந்திச்சுனா நல்லா இருக்குமே. அன்சாரி, நான் எம்ஜிஆரை பார்த்தா விழுந்துருவேன், கலைஞர்கிட்ட பேசினா விழுந்துருவேன் அப்படி சொன்னார் வார்த்தை. அடுத்து அவர் சொன்னார், நான் போன உடனே என்ன சொல்லுவான்னா, விஜய் வாங்க பாரு, அப்பே நான் விழுந்துருவேன் அப்படின்னு. விஜய் வந்து சொல்ல மாட்டாரான், விஜய் வாங்கன்னு சொல்லுவாரு, அப்பே நான் விழுந்துருவேன், அதனால் நான் நம்ம கட்சியில் எல்லாம் கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு. கடைசி அது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் அது தொடர்ச்சியா 4 நாள் தொடர்ந்து நான் ரெண்டு சந்திப்பு நடத்தலாம். விஜயகாந்த் ரொம்ப எமோஷனல். உண்மையும் நல்ல மனிதருங்க. எல்லாம் வெளியில் வந்து ஒரு கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து இந்த வஞ்சகம் சூழ்ச்சினா அரசியல் கணக்குன்னு ஒரு தலைவருக்கு அடிப்படையில் போடுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரையும் ஒரு இலகுவானவர், எல்லாருக்கும் உதவி செய்ய நினைக்கிறவர், மனசில் எதையும் வைக்காமல் வெள்ளந்தி தனமாக சில கேள்விகள் எழுப்பக்கூடியவர். அதெல்லாம் அந்த சந்திப்பில், அந்த ஒரு 4-5 நாள் இருந்த சந்திப்பில் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால, உள்நாட்டில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு நெருங்கி பழகி பேசியிருக்க முடியாது. பட் அங்கே இருந்ததுனால ரொம்ப அதிகமான நேரங்களை ஒதுக்கிறோம். அப்பா தெரிகிற ஒரு நல்ல மனிதர். உண்மையிலேயே அவர் இன்றைய அரசியல் சூழலை, கலைஞரும் ஜெயலலிதாமாவும் இல்லாது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இருந்து அரசியலும் நல்லா தட்பவெப்பம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் செயல்படக்கூடிய நேரத்தில் விரைவாக பல பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர் இறந்தது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய. நீங்கள் பல தலைவர்களை சொன்னீங்க, கலைஞர், ஜெயலலிதா, விஜயகாந்த்லாம். யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? எப்படி யார் மிஸ் பண்ணுறீங்கன்னா? இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா? ஆமாம். இல்லை அப்படி பார்த்தோன்னு சொன்னோம்னா, கலைஞர், ஜெயலலிதாமா 2 பேரையும் இறந்ததை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். கேப்டன் மிஸ் பண்ணுறது வாழ வேண்டிய வயசு கேப்டன். என்ன சொல்றீங்க? அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் அது இல்லையா? இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் நல்லா வாழ வேண்டிய வயசில் அப்படி போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. நாடறிந்த அரசியல் தலைவரின் அடிப்படையில் கலைஞரும் ஜெயலலிதாமாவும் இறந்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். திமுக தரப்பில் தளபதியை வந்து அதை ஈக்குவல் படுத்திட்டார். திமுக தரப்பில் ஜெயலலிதாமாவுடைய மரணத்தை யாராலும் ஈக்குவல் படுத்த முடியல. அவங்க இருக்கும்போது பிஜேபியினரும் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் காத்திருப்பாங்க மணிக்கணக்கில். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அதிமுகவோட டெல்லிக்கு அழைச்சி பேசக்கூடிய அளவுக்கு ஆகி போயிடுச்சா இல்லையா?